வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க, போதும். இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இது வதக்கி ஆகி போகிறோம், அதுக்காக தான். நீங்கள் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிக்காமல் வச்சுருக்கேன், அப்படியே போடலாம், தப்பு இல்லை. தோல் சீவி இஞ்சி வச்சுருக்கேன், ஒரு 5 பீஸ் இஞ்சி, ஒரு 6 பச்சை மிளகாய். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிடணும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆற வச்சு அரைக்கணும், அதனால எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சிடலாம், நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுங்க, குருமாவுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, போதும். எண்ணெய் காஞ்சிச்சுமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். வெங்காயம் 2 வெள்ளை வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுடலாம். நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாமா. நான் வெள்ளை வெங்காயம் போட்டிருக்கேன். இலை 3 போட்டுருங்க, ஒரு ஸ்டார் பூ போடுங்க, ஏலக்காய் லவங்கம் ஒரு பீஸ் போட்டுங்க, பட்டை ஒரு 4 பீஸ், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், பொடியை நறுக்கிக்குங்க. தக்காளி நல்லா மசிட்டோமா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கேரட் 1/4 கிலோ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பீன்ஸ் 200 கிராம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் கொஞ்சம் நல்லா வதங்கணுமா. பாருங்கம்மா, நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம். இது நம்ம மிக்ஸியில் அரைக்க போகிறோம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடணும், ரொம்ப நைஸாக வரணும். அப்போ தான் குருமா நமக்கு திக்காக இருக்கும். மூக்கடலைமா, இது வெள்ளை மூக்கடலை. காலையில் நம்ம குருமா வைக்க போகிறோம்னா நைட்லேயே ஊற வச்சிடணும். காலையில் எழுந்து ஒரு லைட்டாக ஒரு ஆவி காட்டுங்க, நல்லா வெந்துடும் அந்த அளவுக்கு. இப்போ நம்ம மூக்கடலை போட்டுக்கலாம். ஒரு 4 ஹவர் 5 ஹவருக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும், அப்போ தான் ஊறும். நீங்கள் எப்போ வச்சாலும் பரவாயில்ல, ஒரு 5 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ நம்ம இது போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் 5 போட்டிருக்கோம், அதனால குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், அந்த காயெல்லாம் காரம் ஏறதுக்காக கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள். உப்பு தேவையானது, நம்ம முன்னாடிலாம் உப்புலாம் போடல, இப்போ தான் போடுறோம். கரெக்டாக தேவையானது போட்டுக்கோங்க. தண்ணி திட்டமாக தண்ணி ஊற்றிக்குங்க, இது அளவுலாம் கிடையாது. நம்ம குருமா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு குருமா வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சோமா ரெடி ஆகிடும் குருமா. 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 1/2 முடி தேங்காய் மா, இது பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1/2 ஸ்பூனு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மசியாக அரைச்சிடணும். நம்ம தேங்காய் அரைச்சாச்சுமா, தேங்காய் கசகசா சோம்பு 3 போட்டு அரைச்சிட்டோம். இந்த மாதிரி நல்லா மசியாக அரைச்சி வச்சிடணும். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொதிச்சுட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்னஸில் எப்படி இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்கள். நல்லா கிளறி விட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட போகிறோம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம தேங்காவை ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு 3 நிமிஷம் தான் போதும். பாருங்கள், குருமா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாமா, போட்டு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கம்மா. சாப்பாட்டுக்கு இருந்தாலும் சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.